நல்லா கவனிச்சிங்கனாக்கா தெரியும். டிராகன்னு ஒரு படம் வந்தது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பழைய படம் தான் இப்போ. அந்த டிராகன் படத்தில வந்து பார்த்தீங்கனாக்கா, அவன் செஞ்ச தவற உணர்ந்து, அவன் வந்து அந்த தவறுக்கான தண்டனை ஏத்துக்கிற அளவு ஒரு பெரிய மனசோட இருக்கான். இத்தன ஜெனரேஷன்ல வந்த படத்தில, எத்தன ஹீரோ சார் அந்த மாரி தண்டனை ஏத்திட்டு இருக்காங்க? கிடையாது. ஆனா, அப்படியே ஹேமமாலினி அவர்கள் அருமையா ஞாபகப்படுத்துனாங்க தெரியுமா? டிராகன் படம். ஜென்ஸி கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த நல்லா செய்வான். நல்லா செய்றானே அவன ஃபாலோ பண்ணலான்னு அடுத்த படத்துக்கு போன பாருங்க, டியூடுன்னு ஒரு படம் எடுத்து வச்சிருந்தான். ஐய்யயோ! எங்க ஊர்ல ஒரு ஆயா பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறிடுச்சு. "எங்கடா போயிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. கவனிச்சீங்கனாக்கா என்ன தெரியும். கருத்து? நீங்க இத்தன ஆண்டு காலமா பார்த்தீங்கனாக்கா, படிப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க சொல்றது அறிவு கிடையாது. சர்டிஃபிகேஷன் தான். இப்பவும் அந்த படத்துல அந்த கதைய தான் சொல்லியிருக்காங்க. ஆனா, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவங்களுக்கே தெரியாம நிகழ்த்தி காமிச்சுட்டாங்க. என்னன்னா, சர்டிஃபிகேஷன விட ஸ்கில் முக்கியம் அப்படின்னு. இந்த ஸ்கில் முக்கியன்றத ப்ரூவ் பண்ணி அவன் வந்து எப்ப அவனுடைய தரத்த அடுத்த லெவல் கொண்டு போயிட்டானோ, அவன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல் ஆயிட்டான். இந்த ஒரு ஸ்டெப்ப மட்டும் இவன் எடுத்தானாலே போதும். இந்த தலைமுறையே அடுத்த லெவல் போறத யாராலயும் தடுக்கவே முடியாது. ஜென்ஸி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலம் என்னன்னா, அவன் வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கிற அந்த கோட்பாடுகள ஃபாலோ பண்ணவன் கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், "ஏன் நம்ம இத செய்யக்கூடாது?" அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு துணிச்சல். இந்த துணிச்சல் ஒண்ணு தான் சார் எங்களுக்கான சுவாச காற்றே. நீங்க நல்லா கவனிச்சீங்கனாக்கா தெரியும். ஜென்ஸிக்கு வந்து எதையுமே வந்து நெகட்டிவா பார்க்க தெரியாது. இவ்வளோ வருஷமா எப்படி சொல்லிட்டு இருந்தீங்க? குடிகாரன், குடிகாரன் போறான். இன்னைக்கு எப்படி இருக்கு? மது பிரியர்ன்னு சொல்றான். ஆ பாருங்க. பாசிட்டிவிட்டி எங்கெல்லாம் காட்டுறான். இது வந்து சரியான பழக்கவழக்கம் கண்டிப்பா கிடையாது தான். இருந்தாலும் அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இத்தன வருஷமா கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. யாரும் வந்து இலவசமா குடிக்கலையே. ஆனாலும் அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் சார் ஜென்ஸி கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பலம். அவங்களால எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவா பார்க்க முடியுது. இத்தன ஆண்டு காலம், இத்தனை தலைமுறைகளை பார்த்திருந்தாலும், தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு இந்த ஜென்ஸியால வந்திருக்கிற ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது வேற எந்த ஜெனரேஷனும் குடுக்கல.